பேசும் பணாதிகளுடன் வாழ்ந்திருந்த என்னை இந்நிலைக்கு கொண்டு வந்திருந்த இளைஞராயப்பா. இறைவா, இனி என்னை எங்க கொண்டு போய் நிறுத்தப் போகின்ற ஆண்டவனே, இனி என்னை எங்கே கொண்டு போய் நிறுத்தப் போகின்ற? எனது நாட்டிலே கரும்பினால் கால்நட்டு அரும்பினால் பந்தலிட்டு கங்கை காவிரி யமுனா கோதாவரி என்று சொல்லக்கூடிய புண்ணிய நதிகளின் தீர்த்தத்தை கொண்டு வந்து அதில் நான் பெற்றெடுத்த மகனை நீராட்டி பளபளக்கும் பட்டாடை உடுத்து தேவ பாடாயினங்கள் ஓத தேவர்கள் புடை சூட முத்து மரகத கோமலக வைடூரிய ஆபரணங்கள் அணியப்பட்ட மாணிக்க மகுடத்தை சூட்டி பிறந்த நாள் விழா எடுத்தது குற்றமா? அன்றைய தினத்திலே நாட்டு மக்கள் எல்லாம் கோடான கோடி பேர் மண்ணா வாழ்க மண்ணா வாழ்க மண்ணா வாழ்க வாழ்க மண்ணா வாழ்க. அது குற்றமா? அன்றைய தினத்துல எப்படி வந்தேன் தெரியுமா? எங்கதோ லோகிதாசனோ நான் வந்தேன் 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 தருணா வாரி வழங்கிக் கொண்டிருந்த நிலையில்
ஒரு நாள் விஸ்வாமித்திர மகரிஷி என்னிடத்தில் வந்து, டே ஹரிச்சந்திரா, உன் நாட்டு மக்களின் நலன் கருதி 4000 வேள்வி ஒன்று வளர்க்கப் போகின்றேன். அதற்கு கொஞ்சம் திரவியம் வேண்டும், உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று தெரிவிக்க, குருநாதா, இந்த பொன்னாள நாளிலே என் மகனுக்கு பிறந்த நாள் விழா எடுக்கின்ற இந்த தருணத்திலே தாங்கள் கேட்கின்ற திரவியத்திற்கு மறுப்பேது உரைப்பேனா? தங்களுக்கு தேவையான திரவியத்தின் மதிப்பை தெரிவியுங்கள் என்று 48 கோடி திரவியம் என்று வைத்தார். உடனே மந்திரியாரை அடைத்து 48 கோடி திரவியத்தை கொடுக்க கட்டளையிட்டு, அதற்கோ அண்ணவர், ஏ ஹரிச்சந்திரா, திரவியத்தை இப்பொழுதே நான் எடுத்துச் சென்றேன் என்றால் காட்டு மார்க்கமாக செல்ல வேண்டும். வழியிலே திருடர்கள் அபகரித்துக் கொள்ளுவார்கள். யாகத்திற்கு நாள் குறித்து விட்டு வந்து பிறகு எடுத்துச் செல்கிறேன் என்று சொன்னார். குருநாதா, எனது நாட்டிலே ஒரு தேசம் விளையும், மறு தேசம் விளையாமல் போகலாம். அப்படி விளையாமல் போகின்ற பட்சத்திலே நாட்டிலே பசி பஞ்சம் பட்டினிகள் ஏற்படுகின்ற பொழுது களஞ்சியத்தில் உள்ள திரவியங்களை எல்லாம் எடுத்து செலவிடுகின்ற பொழுது தங்கள் திரவியத்தையும் எடுத்த குற்றத்திற்கு ஆளாகி விடுவேனே ஐயா, இப்பொழுதே எடுத்து சென்றீர்கள் என்று வைத்தேன். அதற்கோ என்னவர், அப்படி என்றால் அந்த திரவியத்தில் உனது சிகாமணி முத்திரை, மந்திரியாருடைய அரக்கு முத்திரை, எனது ருத்ராட்ச முத்திரை 3ஐயும் படைத்து களஞ்சியத்தில் பதனப்படுத்துவாயாக. அப்படி எடுத்து செலவிடுகின்ற பொழுது உனக்கு முனிவர் திரவியம் என்று ஞாபகத்திற்கு வரும் அல்லவா என்று தெரிவிக்க, அப்படியே செய்கிறேன் என்று அண்ணவர் வெளியனுப்பி வைத்தேன். பிறகு நீதியோடு 56 தேசத்தையும் ஆண்டு வருகின்ற பொழுது ஒரு நாள் என் பிடிப்படைகள் எல்லாம் ஓடோடி வந்து, மன்னா எங்களை காப்பாற்றுங்கள், மன்னா காப்பாற்றுங்கள், மன்னா காப்பாற்றுங்கள், மன்னா காப்பாற்றுங்கள், ஓடிச்சென்றேன். ஆசை மக்களா, என் அருமை மக்களா, தங்களின் கலக்கத்திற்கு தான் காரணம் என்ன 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 என்று கேட்டேன். தாங்கள் இட்ட பயிர் பச்சைகளை எல்லாம் மிருக ஜாதிகள் அழித்து நாசம் செய்கின்றன, மன்னா எங்களை காப்பாற்றுங்கள் என்று அழுதார்கள், புலம்புகிறார்கள். உடனே வீரர்கள் அழைத்து சென்றே வேட்டையாடி கொன்றேன மிருகங்களை. வேட்டையாடி களைத்து கோடாரத்திலே அமர்ந்திருந்து 2 மந்தர்கள் வந்தார்கள். நாகலோகத்து நாக கண்ணியா, தெய்வலோகத்து தெய்வ கண்ணியா, இருவரும் நடன நர்த்தனங்கள் புரிந்து தக்க சன்மானங்களை பெற்று செல்ல வந்திருப்பதாக தெரிவித்தார்கள். அன்னவர்கள் விருப்பத்திற்கிணங்க நடன நர்த்தனங்கள் புரிந்தார்கள். தக்க சன்மானங்களை கொடுத்தேன், வாங்க மறுத்தார்கள். மன்னன் மனமகிழ்ந்து கொடுத்த சன்மானத்தை மறுக்கிறீர்களே, தங்களுக்கு என்ன தேவை என்று வைத்தேன். அதற்கோ அண்ணவர்கள், மன்னா தாங்கள் கொடுக்குமாறு கட்டளையிட்ட பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் அத்தனையும் எங்கள் உடன் பிறந்தது, எங்களுக்கு அது தேவையில்லை. நீ அணிந்திருக்கிறாயே பொன்னூறு மாலை, அதை கொடு என்று கேட்டார்கள். மாதர்களா, பொன்னூறு மாலையா, அதை எடுக்கவோ கொடுக்கவோ எனக்கு உரிமை அல்லவை, அது வெற்றிக்கு பரிசாக கிடைத்ததாயிற்று. மாதர்களா, உரிமை அல்ல மகன்
இருப்பது முறையல்ல. ஆகவே கொடுத்த ஜன்மானத்தை வாங்கி சென்று விடுங்கள் என்று உரைத்தேன். அதற்கோ அண்ணவர்கள், மன்னா, 90 மாலையை மறுத்து விட்டீர்கள், அதை விடுங்கள். தாங்கள் அமர்ந்து அரசாட்சி செய்கிறீர்களே ரத்தின சிம்மாசனம், அதில் உள்ள பூச்சக்கர குடிய குடிக என்று கேட்டார்கள் சண்டாளிகள். எனக்கு பிறகு வரும் அரசர்கள் அமர்ந்து அரசாட்சி செய்யக்கூடிய சிம்மாதனத்தில் உள்ள குடையை எடுக்கவோ கொடுக்கவோ எனக்கு உரிமை அல்லவே அடிமாதர்களா? நீங்கள் ஒரு நாள் மூச்சக்கதியில் எட்டா புலர்ச்சி என் முன்பதாக வந்து என்று அடி சண்டாளிகளா, எட்டி கூட கூறாய் புலமாவே, எட்டி கூட கூறாய், எட்டி கூட கூறாய் அடி மாதர்களே.